மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஸ்டிக்கர் 10 ரூபா எதுக்கு ஒட்டுறாங்கன்னு தெரியுமா அப்படின்றது சொல்லிட்டு கோர்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய யானைகள் வந்து அந்த பாட்டில் உடஞ்சி குத்தினால விபத்துக்கு அதாவது விபத்தாகுது. அப்புறம் மனிதர்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்படுது காலில் குத்தி அப்படின்றதுக்காக தான் அந்த பாட்டில் யாரும் உடைக்காம திரும்ப பாட்டில் கொடுத்தா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்து அந்த இது கொடுத்தோம்னா 10 ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருந்திருக்காங்கன்னு சொன்னவர், ஏன் இதை விஜய்கிட்ட சொல்ல? விஜய்னா என்ன அண்ணா, நம்ம தப்பான பிரச்சாரம் பண்ணுறோன்னா, நீங்கள் வாட்டுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, அது தப்பான பிரச்சாரம்னா நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எத்தனை டைம் பண்ணார். எதுக்குன்னே தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்காரு. அவரை நீங்களாம் சரி பண்ணி இருந்திருக்கணும். இன்றைக்கி வந்துட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த 10 ரூபா எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாதா அப்படி இப்படின்னு. இதை தானே சார் சொன்னானுங்க எல்லாரும். எதுவும் தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் பேசுகிறதா சரி, நான் பேசுகிறேன்டா, என்னத்தையா பேசுவேன்டா, நீங்கள் கேளுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் திரையில் பேசுகிற மாதிரி எல்லாமே பேசுகிற நம்ம பேசி ஒரு பஞ்ச் டைலாக்கெல்லாம் பேசினா மயங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. கண்டிப்பாக மயங்கிட்டாங்க. மயங்கினதுனால இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அது அது வந்து உண்மை, எப்படி சொல்ல, மறுக்கப்படாத உண்மையாக தான் பார்க்கப்படுது. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அது வந்து என்ன விஷயம்னு இன்றைக்கி விக்னேஷ் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, மதுவிலக்கை எப்படி அமல்படுத்த போறீங்க, அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால், அப்போ என்ன சொல்கிறீங்க, 4000 மதுக்கடையும் மூட சொல்லிடுறீங்களா? 3 நாள் நின்றுமா, வேறு என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கன்னா, அவங்க கலாச்சாரம் வந்துருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது, அப்புறம் நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்றாரு. டேய் யாரா நீங்கள், என்னடா எங்கள்கிட்ட நீங்களே சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. கள்ளச்சாராயம் உள்ளே வந்துருமா, அதனால தான் இந்த மதுவிலக்கு அமல்படுத்த முடியல. என்னங்க காரணம் இது? நீங்கள் மதுவிலக்கு அமல்படுத்துங்க, கள்ளச்சாராயம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கள்ளச்சாராயம் ஊட வருது, கஞ்சா வந்துடும் சொல்கிறீங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் சார் உங்களை ஆட்சியை அமைத்திருக்காங்க. என்ன சார் நீங்கள் பேசிட்டீங்க? மதுவிலக்கு அமல்படுத்துகிறோம், நாங்கள் 4000 கடையை நீங்கள் மூடுங்க சார் ஃபஸ்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரியே தான் 4000 கடையை மூணா சரியாயிருமா? நீங்கள் ஃபஸ்ட்டு 4000 கடையை மூடி பாருங்கள். நீங்கள் மூடிட்டீங்கன்னா அடுத்த ஆட்சி உங்களோட தான். நீங்கள் மூட மாட்டீங்க, ஏன்னா அதுதான் பெரிய பிஸ்னஸ் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக நீங்கள் மூட மாட்டீங்க. நீங்கள் மூடிட்டீங்கன்னா நானே முன்னிட்டு டிவிக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ நான் போடுறேன். டிவிக்காக நான் பிரச்சாரம் பண்ணி நான் வீடியோ போடுறேன். நான் நேரடியாக களத்தில் நின்று நீ பிரச்சாரம் பண்ணுறேன் டிவிக்காக. அந்த 4000 கடையை நீங்கள் மூடி காட்டுங்க பார்ப்போம். முடியாதுல்ல. இதில் வந்து என்னது, கலாச்சாரம் உள்ளே வந்துடும், கஞ்சா உள்ளே வந்துடும். அதை தடுக்கிறதுக்கு தான் சார் அரசாங்கம். அது உள்ளே வந்துடும் சொல்கிறதுக்கு நீங்கள் கிடையாது அமைச்சராக. அதை தடுக்கிறதுக்கு தான் மதுவிலக்குத்துறை அமைச்சராக வந்து உங்களை போட்டிருக்காங்க. உங்கள் துறையை நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதுக்காக இந்த துறை போட்டிருக்காங்கன்னு. எதுவுமே தெரியாமல் இப்படி எல்லாத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டு விஜயன் என்ன பண்ணுவார்? பாவம், அவரே இன்னும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. பார்ப்போம். அண்ணனோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் தமிழ்நாடே காத்திருக்கு. அண்ணன் என்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரோ அன்றைக்கி நமக்கு தீபாவளி தான்.